ரோகிணி கால் தடுமாறி நிறைகுடம் தண்ணி கீழே சிந்திருச்சு. இது அபசகுணம் அப்படின்னு மீனா அம்மா சொன்ன உடனே மீனா யோசிக்கிறாங்க, அபசகுணமா? அச்சச்சோ, இன்னைக்கு தானே அவங்க வாங்க போற புது வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க போறாங்க. மீனா அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அதே நேரத்துல அந்த ரெண்டு பேரும் மனோஜ் ரோகிணி கிட்ட அட்வான்ஸ் வாங்குறதுக்காக கோயிலுக்கு வந்துடுறாங்க. இப்ப மீனா சொல்றாங்க, அம்மா வாங்க நம்ம ரோகிணி கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு மீனாவும் அவங்க அம்மாவும் போறாங்க. மனோஜும் ரோகிணியும் பயங்கரமான குஷியில இருக்காங்க. இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம்னா அப்புறம் அந்த பங்களாவுக்கு நம்ம பாதி சொந்தக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு குருட்டு புத்தியில அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அங்க வர்ற மீனாவும் அவங்க அம்மாவும் ரோகிணி கிட்ட பேசுறாங்க, ரோகிணி ஒரு நிமிஷம், நீங்க போகும்போது நிறவுட தட்டி தண்ணி கீழே கொட்டிருச்சு, இது அபசகுணம், அதனால நீங்க இன்னைக்கு கொடுக்க வேண்டிய அட்வான்ஸ கொஞ்சம் டைம் எடுத்து அந்த அம்மன் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு வேணும்னா நீங்க நாளைக்கு கூட கொடுங்களேன் அப்படின்னு மீனா அம்மா சொல்லும் போது அந்த ரெண்டு பேருக்கும் செம்ம அதிர்ச்சி. அப்படி என்னடா இந்தமா இப்படி பொசுக்குன்னு சொல்லிருச்சு. உடனே அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இது கோயில் தானமா, எதுவும் தப்பா நடக்காதுமா, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். இப்ப மனோஜ் சொல்றான், இத பாரு ரோகிணி, இவங்க எந்த காலத்துல இருக்காங்க, சகுனமாவது மண்ணாங்கட்டியாவது, இவங்களுக்கு நம்ம வீடு வாங்குறது பொறாம, வேற ஒண்ணும் இல்ல ரோகிணி, இவங்களுக்கு பொறுக்க முடியல இப்படி அவசரணும் அது இது சும்மா ஏதாவது சொல்றாங்க. இருந்தாலும் மீனா ரோகிணி மேல இருக்க அக்கறையில, இல்ல ரோகிணி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மா தான் சொன்னாங்க, அம்மா சொன்னது சரியா தான் இருக்கும், உங்களை அட்வான்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லலையே, கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, நாளைக்கு கொடுங்க தானே சொல்றேன். இப்ப ரோகிணி சொல்றாங்க, என்ன மீனா சொல்றீங்க, நாளைக்கு கொடுத்தா மட்டும் அது அவசரம் இல்லையா? இப்ப அந்த ஆளு சொல்றாரு, இல்ல மனோஜ் சார், அது உங்க விருப்பம் சார், நீங்க நாளைக்கு வேணும்னா கூட கொடுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல, எங்களுக்கும் கொஞ்சம் அவசரம் தான். அந்த இன்னொரு பார்ட்டியும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நாங்க உங்ககிட்ட வாக்கு கொடுத்திருக்கோம் அப்படின்னு அவங்க கிட்ட நீங்க ஒரு நாளைக்கு போடுங்க, மனோஜ் சார் நீங்க அட்வான்ஸ் கொடுக்கறேன் இருக்காரு, கொடுக்கலன்னா நீங்க தாராளமா வாங்க அப்படின்னு சொல்லிருக்கேன். பரவாயில்ல சார், இவங்க யாரு, உங்க வீட்டு ஆளுங்க தானே, இவங்க சொன்னா சரியா தான் இருக்கும். உடனே மீனா, ஆமா சார், இவர் தம்பி மனைவி தான் சார் நானு. ஓ அப்படியா, இவங்க பொறாமையில சொல்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இந்த அவசரம் இதெல்லாம் நம்பிக்கை இல்லம்மா, இதுக்கு மேல உங்க விருப்பம் மனோஜ் சார் அப்படின்னு அந்த ஆளும் ரொம்ப யோக்கியம் மாதிரி மனோஜ் கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்கான். உடனே மனோஜ் ரோகிணியும், சார் சார் கொடுங்க சார், அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார், நாங்க இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு கொண்டு வந்த அட்வான்ஸ் அமௌண்ட் 5 லட்சம் ரூபாய் அந்த ஆளு கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப அவர் சொல்றாரு, சாமி சாமி வச்சு கொடுக்குறீங்க மனோஜ் சார், எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும், நம்பிக்கையா போங்க, இனிமே உங்களுக்கு செல்வம் பெருதான் போகுது, அது போக இன்னும் 25 லட்சம் நீங்க வேணா நாளைக்கே ரெடி பண்ணி கொடுத்துருங்க, உடனே நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம், மிச்ச பணத்தை நீங்க ஒரு 6 மாசம் டைம் எடுத்துக்கோங்க, பொறுமையா கொடுங்க, ஒன்னும் அவசரமே இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப மீனா சொல்றாங்க, அம்மா விடுமா, நம்ம கடமைக்கு சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு, இதுக்கு மேல அவங்க இஷ்டம், வாங்க நம்ம போலாம் அப்படின்னு மீனா மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தத்தோட கிளம்பிடுறாங்க. மனோஜ் ரோகிணியும் வீட்டுல எல்லாருக்கும் ஸ்வீட்லாம் கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது போக மனோஜ் எல்லாத்துக்கிட்டே சொன்னான், நாளைக்கு நம்ம எல்லாருமே அந்த வீட்டுல தான் போய் தங்க போறோம் அப்படின்னு விஜயா, அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின்னு எல்லாத்தையும் கூட்டிட்டு போறாங்க. அங்க விஜயாவை கையில பிடிக்க முடியல, அந்த பங்களாவை பார்த்து சுத்தி சுத்தி பாக்குறாங்க, ஸ்விம்மிங் பூல் இருக்கு, பின்னாலேயே பீச் இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு வீடு அப்படின்னு. என் பையன் மனோஜ், என் மருமக பாத்தீங்களா, என்னோட பேரை காப்பாத்திட்டாங்க, டேய் மனோஜ், இனிமே உனக்கு எல்லாமே அதிர்ஷ்டம் தானடா அப்படின்னு மனோஜையும் ரோஹிணியையும் விஜயா கட்டி பிடிச்சுக்கிறாங்க. இப்ப விஜயா அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க, ஏங்க எப்படியும் இந்த மனோஜ் அடுத்த வாரம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவான், அதுக்கப்புறம் நமக்கு 2 வீடு, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் மனோஜ் தான், இருந்தாலும் மனோஜ் யாரு, நம்ம பிள்ளை தானே, நான் வேணும்னா இந்த வீட்லயே மனோஜ் ரோஹிணி கூடவே தங்கிடுறேன், நீங்க வேணும்னா அந்த பழைய வீட்லயே மீனா, முத்து, ரவி, ஸ்ருதி கூட இருங்களேன் அப்படின்னு விஜயா என்னமோ இந்த வீட்டுக்கு மனோஜ் தான் சொந்தக்காரங்கள மாதிரி சுயநலமா பேசுறாங்க. ஆனா பாவம் மனோஜுக்கும் விஜயாவுக்கும் ரோஹிணிக்கும் ஒண்ணுமே தெரியல. 30 லட்சம் ரூபாய் விட்டுட்டு ஏமாந்து நடு ரோட்ல நிக்க போறாங்க. இப்போ 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அவங்க 2 பேரும் அந்த வீட்டு ஓனருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு மனோஜ் கிட்ட மிச்சம் 25 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இந்த ஊரை விட்டு போய் தலைமறைவாயிடணும் அப்படின்னு அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ உடனே மிச்ச பணத்தை ரெடி பண்ணணும், இன்னும் 25 லட்சம் பணம் வேணுமே, என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. மனோஜ் ரோஹிணி கிட்ட கேக்குறான், ரோஹிணி நீ வேணா உங்க அப்பா கிட்ட கேட்கலாமே, ஏற்கனவே நீ கூட 2-3 தடவை அம்மாவுக்கு ஒரு சிக்கல் இருக்கும் போது உடனே பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க, கொஞ்சம் அப்பா கேட்டு பாரு அப்படின்னு மனோஜ் சொல்லும் போது, என்ன மனோஜ் விளையாடுறியா, அதெல்லாம் முடியாது மனோஜ், அப்பா இப்ப ஜெயில தான் இருக்காரு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல மனோஜ், நீ வேணா ஒண்ணு பண்ணு மனோஜ், நம்ம தான் புது வீடு தானே வாங்க போறோம், அந்த வீட்டு பத்திரத்தை வேணா நம்ம வச்சு பைனான்ஸ் கம்பெனி கொடுத்து பணம் வாங்கலாமா அப்படின்னு ரோஹிணி பிளான் போடும்போது, இப்ப மனோஜ் சொல்றான், இல்ல ரோஹிணி அது ரொம்ப கஷ்டம், அதுபோக பத்திரம் வேற இப்போ அப்பா கிட்ட தான் இருக்கு, அப்பா கிட்ட கேட்டோம்னா அவரே ஒத்துக்க மாட்டாரு, அது போக முத்து விடவே மாட்டான், நம்ம வேற ஏதாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு மனோஜ் சொல்றான். என்ன ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு தன்னோட ஷோரூம் காமிச்சு பைனான்சியர் கிட்ட அடமானம் வச்சு கடன் வாங்கி அந்த படத்தையும் ரெடி பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அந்த 2 பேர்த்தையும் சந்திச்சு 25 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்துறாங்க. இப்ப அந்த ஆளும் நாளைக்கு நல்ல நாள், முகூர்த்த நாள், 10 மணிக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் வந்துருங்க, நாங்க வந்துடுறோம், நாம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு, இப்பதான் கோயிலுக்கு கூட போயிட்டு வந்தோம், இந்தாங்க அப்படின்னு 1 கிலோ அல்வாவும் பூ பிரசாதம்னு ரொம்ப பயபக்தியா மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் கொடுக்குறாங்க. இப்ப ரோஹிணியும் மனோஜும், நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க, உண்மையிலேயே நாங்க ரொம்ப கொடுத்து வச்சேங்க சார் அப்படின்னு மனோஜ் சொல்றான். உடனே அந்த ஆளு ஹாஹான்னு சிரிச்சுக்கிட்டு, எங்களை நீங்க ரொம்ப போடுறீங்க, நீங்களும் ரொம்ப நல்லவங்களா தானே இருக்கீங்க, சொன்ன வார்த்தையை காப்பாத்திட்டீங்க மனோஜ் சார்,
நீங்க ரொம்ப நல்ல ஆளுதான். நீ வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போக போறீங்க. எங்களுக்கு காசெல்லாம் முக்கியமே இல்ல மனோஜ் சார். 2 கோடி ரூபாய் எங்களுக்கு பெருசே கிடையாது. சரி இது விக்கணுமே அப்படின்னு தான் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள இந்த வீட்டை வெறும் 3 கோடி ரூபாய்க்கு உங்ககிட்ட கொடுக்குறோம். எங்களுக்கு ஃபாரின்ல ஏகப்பட்ட பிசினஸ் இருக்கு. இதெல்லாம் ஒரு சாதாரணம். கண்டிப்பா நீங்க நல்லா வருவீங்க சார் அப்படின்னு மனோஜுக்கும் ரோஹினிக்கும் அல்வாவை கொடுத்துட்டு காதுல பூவையும் வச்சு அனுப்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு வந்த ரோஹினி மனோஜும் அம்மா அம்மா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுமா, அட்வான்ஸ் கொடுத்தாச்சு, அவங்களே எங்களுக்கு பிரசாதம் ஸ்வீட் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஆளுக்கு கொஞ்சமா அல்வா கொடுக்குறாங்க. நாங்க நாளையில இருந்து அந்த பங்களாவுக்கே ஓனர் அப்படின்னு மனோஜ் ரோஹினியும் விஜயா தோலை பிடிச்சிட்டு சாஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா நிக்கிறாங்க. இப்ப மனோஜ் சொல்றான் எல்லாரும் சந்தோஷமா அல்வா சாப்பிடுங்க அப்படின்னு மனோஜ் சொல்லும் போது முத்து சொல்றான் ஏய் என்னடா அது உங்ககிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு கையில் அல்வா கொடுத்தாங்களா? உடனே விஜயா ஏங்க உங்களுக்கு ஏங்க இப்படி போறாம ஏன் இப்படி அவசரமா பேசுறான்? உடனே முத்து சொல்றாரு பாரு இப்போ இது உங்களுக்கு அவசரமாயிருச்சா? இதுதானே மீனா நேத்து சொன்னா. மீனா சொன்னப்ப அவளை அப்படி நோஸ் கட் பண்ணி அனுப்பிச்சிருக்கீங்க. அடுத்த நாள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் போறாங்க. மனோஜ் ரோஹினி கூட விஜயம் வர்றாங்க. அண்ணாமலை ஸ்கூலுக்கு போயிட்டாரு, முத்து சவாரிக்கு போயிட்டாரு. அதனால மீனா வீட்டுல தானே இருக்காங்க அப்படின்னு மீனாவை சாட்சி கையெழுத்து போறதுக்காக மீனாவை கூட்டிட்டு போறாங்க. அங்க பார்த்தா மனோஜுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த 2 பேரும் அங்க வரவே இல்ல. இப்ப மனோஜ் பதட்டத்துல போன் பண்ணி பாக்குறான். போன் ரீச் ஆகல. அவனோட ஃப்ரெண்டுக்கும் போன் பண்ணி பாக்குறான். அவனும் சரியான பதில் சொல்லல. இப்ப மனோஜுக்கும் ரோஹினிக்கும் சந்தேகம் வருது. ஐயோ நாம ஏமாந்துட்டோமா அப்படின்னு அந்த சொத்தோட விவரத்தை சொல்லி ஆபீஸ்ல விசாரிக்கும் போது அந்த சொத்துக்கான ஓனர் பேரு வேற ஒரு ஆள் பேர்ல இருக்கு அப்படிங்கறத ரோஹினியும் மனோஜும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே இடிஞ்சு போய் உட்காந்துறாங்க. விஜயா என்ன சொல்றதுன்னு தெரியாம என்னடா நீ இந்த தடவை ஏமாந்துட்டியா? 30 லட்சம் தான். ஐயோ போச்சே போச்சே, இப்படி எல்லாரும் இவனை தேடி வந்து ஏமாத்துறாங்களே அப்படின்னு அங்கேயே விஜயா ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. இப்ப மீனா ரோஹினியவும் மனோஜையும் முறைச்சு பாக்குறாங்க. ஏங்க உங்களுக்கு அறிவே இல்லையா? நீங்க படிச்சவங்க தானே, இப்படி கொஞ்சம் கூட புத்தியே இல்லாம இவ்வளவு பெரிய சொத்தை வீடு யார் பேர்ல இருக்குங்கிறது கூட தெரியாம இப்படி முழு பணத்தையும் கொடுத்து ஏமாந்து நிக்கிறீங்களே, உங்களுக்கு என்னங்க அப்படி ஒரு ஈகோ? நான் தான் அவ்வளவு தூரம் சொன்னேன்ல என் மேல உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை. இப்ப என்னாச்சு? இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு நிக்கிறீங்கல்ல அத்தை, உங்களுக்கு மனசாட்சி இருக்கா? பணத்தை பார்த்தா உடனே ஆணு பிறந்துருவீங்களா? கொஞ்சம் கூட மாமா மேல பாசமே இல்லாம இவங்க கூட அந்த வீட்டுல இருக்கேன் நீங்க பழைய வீட்டுல இருங்கன்னு மாமாவை தனியா விட்டு போக நினைச்சீங்க. இதுல வீட்டு அராஜகம் வேற. என்ன பேச்சு? கொஞ்சம் நஞ்சமா பேசுனீங்க. அடைச்சா நீங்க எல்லாம் என்ன ஜென்மமோ? காசு மட்டும் வாழ்க்கை இல்ல, அதை விட்டு மனுஷங்களும் முக்கியம். இப்படி காசுக்காக பேய்ந்த கூட்டத்துல கூட போய் தங்கிருவீங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவையும் மனோஜையும் ரோஹினியும் மீனா பப்ளிகா எல்லாரும் முன்னாலையும் கிளி கிளி நினைக்கிறாங்க. இப்படிதான் இந்த கதை போற நண்பர்களே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.